வஞ்சமனம் யான் துறந்து சகல வியாபியோனை சத்தவிதம் செய்து வடித்தமிழ் யான் சுமந்து சுவடி கோடி யான் படித்திடினும் அடிச்சி எந்தன் நாவல் தனியாதே. வேத சாலையுள் வேக நடையிட்டேனே, வேதனைகளை கடந்து வந்த இஸ்ரவேலர் செஞ்சாகரம் கடந்ததை கண்டேனே. மெய் மறந்தோளாய் சமுத்திரக்கரையில் நின்றேனே. சமுத்திரம் வீராப்புடன் வீழ்த்திட விரைந்து வந்த வீரர்களை அமிழ்த்தி வீழ்த்திய பெருமையோடும் சமுத்திரக்கரையில் நொறுங்குண்ட ரதங்களோடும் வீரர்களையும் வீசிவிட்டு விலகியதே. மண்ணுமான் இறை மக்களுக்காற்றிய மகத்தான கிரியையை கண்டேனே. என் நண்பரின் அன்பினை எண்ணி ஆனந்த கண்ணீர் சொரிந்தேனே. சிறு பெண்ணே என சித்தரூபன் அழைத்திட தாவி ஓடி அவர் தோளில் சாய்ந்து இறை மக்கள் விடுதலைக்கு நன்றி கூறி தந்தையவர் முகம் கண்டு காணான் செல்ல நான் ஆயத்தம் என்றேன். தந்தையோ புன்முறுவலோடு இஸ்ரவேலர் வாக்களித்த தேசம் காண பல வருஷம் கடந்ததே. வழியில் வழிமறித்த வழியோரை வீழ்த்தி யான் வாக்களித்த வளமிகு ஸ்தலத்தை வந்தடைந்த விதம் காண என்றன் வழியறியா விண்மீனே, என் கண்ணே, என்னுடன் வேதசாலையுள் பயணித்திடவா என்றாரே. ஆவல் மிகு எந்தன் உள்ளம் எழில்மிகு என்றன் எந்தையின் கரத்தினில் தஞ்சமடைந்தே பயணம் தொடர்ந்ததே. மோசே செங்கடல் விடுத்து சோர் வனாந்திரம் வந்தடைய இறை மக்களை வழி நடத்தினனே. திரியுடை தினம் தாகம் தணிக்க வழியறியாது வனாந்திரத்தில் விடையறியாது விழித்து மாறா என்னும் ஸ்தலம் வந்தடைய அத்தல ஜலமிகு கசப்புடை என சுவைத்தறிந்து இறை மக்கள் இறைதாசன் முன் முறுமுறுத்து முன் நிற்க தத்துவாதீதனோ தாசனுக்கு மரம் ஒன்று காண்பித்தாரே. மரக்கிளை முறுக்கி ஜலத்திலிட மாறாவின் ஜலமும் மதுரமாகிட தவனமும் தனித்தோய்ந்தனரே. ஏலியனும் ஸ்தலம் விரைந்து 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களினூடே இறையோன் இறை மக்களை இளைப்பாற்றினாரே. சர்வேசுரன் எடுத்தறிந்த எகிப்தை நினைந்து இச்சித்து இறைச்சி வேண்டுமென இறைமக்கள் தாசர்களிடத்தை முறுமுறுத்தே முறையிட முந்தன் அவைகளை கேட்டிட அந்தியில் காடைகள் படையெடுத்து பாளையமெங்கும் சூழ்ந்திட சந்தையில் உறைப்பனி போல உருளரிசி உருக்கொண்டு உன்னதர் இறைமக்கள் உண்டு மகிழ உச்சிதமான வஸ்துவின் சுவையை என்னவென்பேன். அந்தோ அது தேனிலிட்ட பணிகாரம் போல் மிகு சுவையுடையதாய் இருந்ததுவே, மழை போல் பொழிந்ததுவே. இறைதாசனோ இதுவே இறையோன் அளித்த மன்னா என்றிட ஜனத்தார் யாவரும் தாழ வீழ்ந்து பிரதிதினம் மன்னா சேகரித்திட ஆதிபரனிடம் கட்டளை பெற்றிட 6ஆம் நாளில் 2 பங்கு சேகரித்திட 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க கட்டளை பெற்றிட மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவில்லையே. கானான் பயணம் துவக்கியவர் மன்னா பொழிவை நிறுத்தவில்லையே. பயணம் தொடர்ந்த இஸ்ரவேலரோ ரெவிதீம் என்னும் ஸ்தலம் வந்தடைய தாகம் தணிக்க தண்ணீர் இல்லாது தவித்து இறைதாசனிடத்தே வசைமொழி தொடுத்தே தொடர்ந்தே வாதாட கர்த்தரோ ஓரேப் என்னும் கண்மலை மேல் நின்றிட மோசே கண்மலையை அடி என பணித்தாரே. அவ்வண்ணமே தாசனும் செயலாற்றிட கண்மலையில் நீரூற்றொன்று புறப்பட தவனமுள்ளோர் தத்தளிப்பும் நீங்கியதே. மூப்பர்கள் விழிகளும் வியப்பால் விரிந்ததே. என்னே என் நண்பரின் அன்பு! அந்தோ அத்தலத்தில் அமலேக்கியர் யுத்தம் புரிய வந்தனரே. தாசன் மோசே யோசுவா என்னும் வாளனை வாளுளவு இட்டு மேற்கொள்ள வழி அனுப்பினனே.
இறைதாசரோ இறையோனின் ஆசியோடே கொடுமுடி யுச்சியில் கோலேந்திய கரமுடன் நின்றிட, தாசன் மோசே கரம் ஏறெடுக்கையிலே இறைமக்கள் மேற்கொள்ள, கரமதை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொள்ள, அசந்து போன தாசனின் கரங்களை ஏறெடுத்து எதிர்கொள்ள ஊரும் ஆரோனும் தாங்கிக் கொள்ள, ஜெயபலமானவரால் இஸ்ரவேலர் ஜெயத்தை பெற்றனரே. பலிபீடம் அமைத்து யெகோவா நிசி என நாமகரணம் சூடி தொழுது, அமலேக்கியரின் வம்சம் அனைத்தின் மீதும் கர்த்தரின் யுத்தம் தொடருமே என தாசன் முன்மொழிந்தனனே. யுத்தம் ஒன்று கண்டேனே, யுத்தம் ஒன்று கண்டேனே. யுத்தத்தில் வல்லவராம் மாசில்லா மாதேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. பிரகாதம் புரிந்து செயதம்பம் நிலை நாட்டினீரே. அமலவாசகம் அருளிய நிமலனே, புலம்பகல நின் பாதம் வந்தேனே. கள்ளமில்லா எந்தன் உள்ளம் தந்தேனே, துத்தியங்கள் கோடி சமர்ப்பித்தேனே. இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன்.